தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை விமான நிலைய விரிவாக்க பகுதிக்காக நிலம் கையகப்படுத்தும் விவகாரத்தில் முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன உடைப்பு பகுதி மக்களை வெளியேற்ற தடையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தும் தொடர்பாக முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன உடைப்பு பகுதி மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். சின்ன உடைப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக மக்கள் போராடி வரக்கூடிய நிலையில் சின்ன உடைப்பு பகுதி மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், நீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில்? வணக்கம் சியாம். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த மணி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக மக்கள் அங்கு போராடி வரக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். நாகேந்திரன், விரிவான விவரம் என்ன? வணக்கம் சியாம். மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு இடம் அளவீடு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக அளவீடு தொகை 2013ஆம் ஆண்டு விநியோகம் துவங்கியது. ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு இழப்பீடு தொகை வழங்கப்பட்டது. அதன் பின் எந்த நடவடிக்கையும் இல்லை. வீடுகள், விவசாய நிலங்கள் போன்றவையும் இதன் கீழ் வந்த நிலையில் இது தொடர்பாக முறையான அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படாமல் இப்பகுதியில் கட்டாயப்படுத்தி வெளியேற்றி நிலத்தை கையகப்படுத்த அரசு அதிகாரிகள் முயன்று வருகின்றனர் என மனுவில் கூறியிருந்தனர். இது தொடர்பாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதிகாரிகள் இந்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தனர். இந்த மனு நீதிபதி மாலா முன்னிலையில் அந்த விசாரணைக்கு வந்தது. அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஒரு கிராமத்திற்கே மறு வசதிகள் செய்து தர வேண்டியுள்ளது. நிலத்தை கையகப்படுத்தும் போது மறு குடியமர்வு செய்து தரப்பட வேண்டும். நீர்நிலை ஆக்கிரமிப்பில் பல ஆண்டுகளாக வாழ்பவர்களுக்கே மாற்றிடம் வழங்கப்படுகிறது. தங்களது சொந்த நிலம், வீடுகளை அரசின் தேவைக்காக வழங்கும் இப்பகுதி மக்களுக்கு மறு குடியமர்வு செய்து தரப்பட வேண்டும் என அறிவித்தார். இதற்கு நீதிபதி மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களை வலுவாக வெளியேற்ற இடைக்கால தடை விதித்தும் நிலம் கையகப்படுத்துவதற்கு உரிய விதிகள் பின்பற்றி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என கூறிய நீதிபதி வழக்கு தொடர்பாக தமிழக நில கையகப்படுத்துதல் பிரிவின் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சியாம், வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.